இந்த மட்டன் கிரேவியை பார்த்தா சாப்பிடணும் போல இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவிக்கு மசாலா, அதாவது 1/2 கப் முழு மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 கிராம், 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 4 வரமிளகாய். இதெல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கையளவு தேங்காய் பூ, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சூடோட சூடாக மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா பவுடராக்கி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா மல்லி அரைகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் சூடாக அரைச்சா சூப்பராக அரைஞ்சிரும். இப்போ நான் குக்கரில் தாளிக்க போகிறேன். 1/2 கப் நல்லெண்ணெய், நீல வாகில் 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு வரமிளகாய், இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாமே எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கறி வந்து நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பெரிய பூண்டு பல்லை அப்படியே சேர்க்குறேன். ஏன்னா நல்ல ஒரு வாசம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காகவே. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்க்குறேன். இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல்.